இது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவருடைய கரத்திலிருந்து நமக்கு ஞானம் புத்தி வருகிறது. யாக்கோபு 1:5 சொல்லப்பட்ட வார்த்தையானது அது உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நமக்கு ஞானம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. நாம் பூமியிலே வாழும் பொழுது, நாம் ஞானவான்களாக இருக்கும் பொழுது, நாம் எல்லாவற்றிலும் நாம் சரியாக செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறோம். When we don't have the wisdom, when we don't fear the Lord, we lack wisdom. நாம் கர்த்தருக்கு பயப்படாது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தை இழந்து போகிறோம். ஞானமானது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். நாம் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் இன்றைக்கு ஞானத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார்? கர்த்தர் நம்மை அவரை அறிகிற அறிவினாலே, அவரை அறிகிற ஞானத்தினாலே நமக்கு இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார். பிரதர், இந்த ஞானமானது ஏன் எனக்கு வரவில்லை, ஏன் என் பிள்ளைகளுக்கு வரவில்லை, எனக்கு இந்த ஞானம் கிடைக்கவில்லை என்று யோசிப்பீங்க என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். நீதிமொழி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை எடுத்து நான் படிக்கிறேன். நீங்களும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. பரிசுத்தனுடைய அறிவு. யார் பரிசுத்தர்? நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய அறிவே அறிவா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அவருடைய ஞானத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஞானத்தினாலே சகல நட்சத்திரங்களையும், சகல எல்லா விதமான புல் பூண்டுகளையும், சகல ஊரும் பிராணிகளையும், சகல சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து நட்சத்திரங்களையும், ஆகாயத்திலே பறக்கிற பறவைகளையும் கர்த்தருடைய வார்த்தையினால அவர் ஞானமாய் சிருஷ்டித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் வாழ்கிற பூமியை கர்த்தர் அழகாக படைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த சூரியனையும் சந்திரனையும் இயற்கையும் பார்த்து வியந்திருக்கிறீங்க? நீங்க வியந்திருப்பீங்க என்று சொன்னா, நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, அது யார் திறமா படைத்தா? உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், உங்களுடைய தகப்பன், என்னுடைய தகப்பனாகிய கர்த்தராகிய தேவன் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அவர் ஞானமாக சிருஷ்டித்திருக்கிறார். பிரதர், இந்த பூமியை அழகா படைச்சிருக்கிறாரு. அதை விட மனிதனை சற்று விசேஷித்த விதமாக தம்முடைய கரத்தினாலே களிமண்ணை எடுத்து அவர் வணைந்தார். குயவன் பானையை வணைவது போல களிமண்ணை எடுத்து அவர் மனிதனை உருவாக்கி அந்த மனிதனுடைய நாசியிலே சுவாசத்தை, கர்த்தருடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். மனிதனை மாத்திரம் கரத்தினாலே எடுத்து உருவாக்குகிறார். மனிதன் ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்குகிறார். அதனால தான் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். அதனால தான் கணவனும் மனைவியும் 2 பேரும் அவர்களுடைய இஷ்டத்தின்படி வாழாமல் ஒருவருக்கொருவர் பிடித்த இஷ்டத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீங்க கர்த்தரால அவருடைய கரத்தினால் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆதாம் களிமண்ணால் உருவாக்கப்பட்டான். ஆனால் உள்ள இருக்கிற ஏவாள் ஆதாமுடைய விலா எலும்பினாலே உருவாக்கப்பட்டால். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு கர்த்தருடைய ஞானமானது மகா பெரிய ஞானம். கர்த்தருடைய ஞானத்தை இதுவரையும் சயின்டிஸ்டாலையும், இதுவரையும் ஆர்கியாலஜிஸ்டாலையும், இதுவரைக்கும் ஆஸ்ட்ராலஜிஸ்டாலையும், இதுவரைக்கும் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டார் தோன்றிகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வானத்தில் புதிய புதிய நட்சத்திரங்களும் புதிய புதிய
காரியங்கள், கேலக்சிஸ், மில்கி வேஸ், இதெல்லாம் புதுசாக உருவாகிட்டே இருக்கு என்று சொல்லி ஆச்சரியப்படுறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஞானத்தை நாம் அளவிட முடியாது. இன்றைக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒருவேளை நீங்களும் நானும் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருக்கலாம், தவறு கிடையாது. நாம் எப்பொழுது ஞானத்திலே குறைவுள்ளவனா இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தரை விட்டு தூரம் போகும் பொழுது நாம் ஞானத்திலே குறைந்து போகிறோம். இளைய குமாரன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, அவன் தன்னுடைய தகப்பனுடைய சமூகத்தை விட்டு தூர தேசத்துக்கு போய் தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு மறுபடியும் வரும் பொழுது அவன் வேதம் வசனம் எழுதியிருக்கிறது, அவன் புத்தி தெளிந்து அவன் யோசிக்கிறான், ஐயோ என் தகப்பன் வீட்டில் அநேகருக்கு இப்படிப்பட்டதான காரியம் இல்லை, எல்லாரையும் என் தகப்பன் நல்ல வஸ்திரம் நல்ல உணவு கொடுத்திருக்கிறார், நானோ தகப்பனுடைய பிள்ளையாகிய நானோ என்ன பண்றேன், பன்றி தின்கிற தவிட்டினால என் இருதயத்தை என்னுடைய வயிற்று நிரப்ப பார்க்கிறேனே, என்னுடைய இருதயமானது பொல்லாத வழிகளிலே சென்று விட்டதே. சில நேரங்களிலே நமக்கு எதிர்த்திரமா ஞானம் தேவை. அப்பாவுடைய அன்பை விட்டு வெளியே போகாமல் இருப்பதற்கு, பரிசுத்த தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு, அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆவிக்குரிய ஞானம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். லே ஷாதாதியா, இதே போல நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பாருங்க, இன்றைக்கு இந்த ஞானத்தை அநேகர் அசட்டை பண்றாங்க. ஆனா இன்றைக்கு ஞானமானது கர்த்தர் ஞானத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்க, நீங்க கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருக்கிறீங்க, நீங்க கர்த்தரிடத்துல உண்மையா இருக்கிறீங்க. கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் ஓடி வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஆர்வமாக நீங்க உட்கார்ந்து இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த காலை நேரத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்திலே நான் சோர்ந்து போய் உம்மை விட்டு நான் அறிவில்லாமல் உம்மை மறந்து நான் தூரம் போயிருக்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் ஞானி, சாலமோன் ராஜாவை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு சாலமோன் ராஜாவை பற்றி தெரியாது? நீங்க பைபிள்ல 1 ராஜாக்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் ராகா டாலா மாந்தோஷயா ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. நாம் வேதத்தை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் ஒரு மனிதனை, சாதாரண ஒரு மனிதனை எப்படி பராக்கிரமசாலியாக ஞானத்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுகிறார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 3:5ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். நான் உங்களுக்காய் படிக்கட்டுமா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளின் படி நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தில் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காதும் இலக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும்.
சாலமோன் கேட்கிறார் கர்த்தரிடத்துல, ஆண்டவரே, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும், ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டதும் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களையும் கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் கேட்கிறார், ஆண்டவரே, திரளான ஜனங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத எண்ண முடியாத இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. நானோ சிறு பிள்ளை, நானோ சிறு பையன், போக்குவரத்து அறியாதவனுமா இருக்கிறேன். என்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்துல, தாவீதுடைய ஸ்தானத்துல நீங்க என்ன ராஜாவா மாற்றிருக்கிறீங்க. நீங்க என்ன ராஜாவாய் மாற்றிருக்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆனாலும் நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை தந்தார். கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில இதுவரை யாரும் அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஞானம் யார் கிடைச்சதில்லை. சாலமோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ நீடித்த நாட்களை கேட்கலப்பா, உனக்கு தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களையும் கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டாய். பாருங்க, இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபம் உகந்ததா இருக்கிறதா, நம்முடைய விண்ணப்பம் உகந்ததா இருக்கிறதா? கர்த்தர் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ உனக்கு செல்வம் வேணும், உன்னுடைய சத்துருக்களை பிராணனை கேட்கிற, இல்லை உனக்கு ஆயுசு நாட்கள் வேணும் என்று சொல்லி நீ கேட்காம இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கேட்ட பாத்தியா, நான் உனக்கு ஞானத்தையும் மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கூட கொடுக்கிறார். இன்றைக்கு யாக்கோபு 1 அதிகாரம் 5 நாம் சேர்ந்து படிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்கிறவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு உங்களுக்கு ஞானம் வேண்டுமா? யாரெல்லாம் சொல்ல முடியும், பிரதர் எனக்கு இந்த ஞானத்தை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும் பிரதர் எனக்கு ஞானம் தேவை, என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்தை நான் கர்த்தருக்குள் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும் பிரதர் என்று சொல்லி யாராவது நீங்கள் இருக்கீங்களா? கர்த்தரிடத்தில் இன்றைக்கு கேட்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். Is there anyone who needs wisdom to lead a life which what the Lord wants to what the Lord expects in your life? கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அப்பனா உங்களுக்கு கர்த்தருடைய ஞானம் தேவை. அப்பனா நீங்க கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தை என்ன பண்றாங்க, அசட்டை பண்ணி வெறுக்கிறாங்க. இன்றைக்கு நான் மூடனை போல ஞானத்தை வெறுக்காதபடிக்கு நான் ஞானத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் ஞானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். I could see many of your comments. நீங்க கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு நாம் கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிருபையை கொடுக்க போகிறார். ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கிறேன். இன்னொரு மனிதன் தானியேல் பாபிலோனிலே அடிமையாக எடுத்துக்கொண்டு போயிருந்தான். தானியேலுக்கு பாபிலோனிலே யாரையும் தெரியாது. நேபுகாத்நேசார் எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போன சில வாலிபர்களில் தானியேலும் ஒருவன். தானியேல் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான், நான் ராஜாவின் போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தானியேல் தனக்குள்ளே அவர் சொல்லிக் கொள்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில நீங்கள் தானியேல் 1 அதிகாரத்தை படித்து பாருங்க. தானியேல் மற்ற எல்லாரை விட 10 மடங்கு ஞானவானாய் இருந்தார். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை படிக்கலாமா? ஹல்லேலூயா. ரேலே டோபோ ஷாந்தல்லாஹ் ரமாண்டோஷே
ஹல்லேலூயா. தானியேல் 1 அதிகாரம் 17 தானியேல் 1 அதிகாரம் 14-15 படிக்கிறேன். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, தானியேலுக்கு ஸ்பெஷலான அவருக்கு ஒரு கிருபை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. பாருங்க, தானியேல் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவன் பாதுகாத்து கொண்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பயபக்தியோடு, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் பாவத்தில் விழமாட்டேன், இந்த காரியத்தில் நான் உமக்காக வைராக்கியமாக இருப்பேன் என்று சொல்லி தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நீங்கள் ராஜ போஜனத்தினால அவர் நினைத்திருந்தா தினந்தோறும் ராஜ போஜனத்தை நல்லா சாப்பிட்டு நல்லா திராட்சரசத்தை குடித்து அவர் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். அவங்க சொல்லி கொண்டாங்க, நான் ராஜ போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் தானியேலை போல ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. 19 சொல்லியிருக்கிறது, ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியராக கண்டான். பாருங்க, 10 times they were better in wisdom. 10 மடங்கு கர்த்தர் தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் கர்த்தர் ஞானத்திலே அவர் உயர்த்தி வைத்திருந்தார். ஏன் உயர்த்தி வைத்திருந்தார்? நீதிமொழிகள் 7 அதிகாரம் 10 படித்தோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10, நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் வெறுக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தானியேலை போல கர்த்தருடைய சமூகத்தில் ஞானவான்களாக ராஜாவின் சமூகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு நாம் ஆயத்தமாகிறோமா, அல்லது நாம் ஞானத்தை வேண்டாம் என்று ஒதுக்குறோமா என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒருவேளை உங்களுக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிச்சீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். He will never scold or he will never ever push us away from his presence. அவருடைய சமூகத்திலே போகும் பொழுது ஒரு நாளும் நம்மை தள்ளிவிட மாட்டார், நம்மை சேர்த்து கொள்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்க. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆவிக்குரிய ஞானத்தை கேளுங்க. ஒருவேளை நீங்க உங்களுக்கு வயதாக இருக்கலாம், 40 வயதாக இருக்கலாம், 50 வயதாக இருக்கலாம். இப்போ எனக்கு எதுக்கு பிரதர் ஞானம், நான் என்ன படிக்கவா போறேன்னு கேட்கலாம். இல்லை, உங்களுக்கும் எனக்கும் 100 வயது சென்றாலும் ஞானமானது அவசியம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் ஞானத்தை தேடும் பொழுது, ஞானத்தை புதையலை போல நாம் தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எனும் ஞானத்தை தேடுங்க. இயேசு கிறிஸ்து எனும் ஞானத்தை நீங்க தேட ஆரம்பிங்க. கர்த்தருடைய வேதத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. when you meditate this word day and night, நீங்க கர்த்தருக்கு முன்பாக செம்மையான இருதயத்தாரா இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு சாலமோனோடு பேசின தேவன் தரிசனத்திலே சாலமோனிடத்தில் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி சாலமோன் கேட்கிறது, ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நடத்துவதற்கு ஞானத்தை தாருங்க.
இன்னைக்கு நீங்க ஜெபிங்க. கண்களை மூடுவோமா? இருக்கிற இடத்திலே லெட்ஸ் ஆல் க்ளோஸ் அவர் ஐஸ். லெட்ஸ் ஆல் bow down before the creator. நம்முடைய படைத்த தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். மா ராதானா மாசியா மேலோடோ போஷே மா ஷாதா தா தா ராடா பாஷியா லே ஷாரோ போஷே பிராக்து ஷேஃப்லா ஹீரபாந்தோஷ் எலி ரோபோ ஷாக்து ராதா தே லமாண்டோஷே. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே காலையில உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். யாக்கோபு 1:5, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில்ப்பா எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே உமக்கு பயப்படாமல் நாங்கள் ஞானத்தை இழந்து போயிருந்தால் எங்களை மன்னிங்க. எங்களுக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு, இந்த தலைமுறைக்கு நாங்கள் ஒரு சாலமோனை போல, ஆண்டவரே தானியேலை போல, சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகோவை போல ஞானத்திலே சாமர்த்தியவானாக எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து போதிப்பதற்கு, சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பதற்கு, இந்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்துகிறேன்ப்பா. இந்த ஜெபத்திலே பிறந்த நாள், திருநாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை ஆஃப்லைன்ல பார்க்க போற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பரலோக பிதாவே, வாளாக்காமல் தலையாக்குற தேவனே, கீழாக்காமல் மேலாக்குற தேவனே, யாக்கோபு 1:5 எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன். அவளை ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீ நடத்துவீராக. உன்னை நாமம் மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலத்தில் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.